ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அழகு அழகு சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம அழகுமதி ரொம்பவே ஸ்மார்ட்டாக யோசித்து தனக்கு நடந்த கொடுமைக்கு நம்மளுக்கு நியாயம் வந்தாகணும் அப்படின்றதுக்காக சுரேஷ் மேலேயும் சுரேஷ் குடும்பத்து மேலேயும் கேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் சுரேஷோட குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு நினச்சி ரொம்பவே பயத்தில் இருக்காங்க. நம்ம தங்கராஜ் இருந்துட்டு சுரேஷோட அப்பாவையும் அம்மாவையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. வந்த உடனே நம்ம சுரேஷோட அம்மா இருந்துட்டு, இங்க பாரு சுரேஷ், என்ன சுரேஷ் இதெல்லாம், இப்படி ஒரு கேவலமான ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிட்டே சுரேஷ், உன் வாழ்க்கையே நாசமா போயிடுச்சு அப்படின்னு அந்த போலீஸ் ஸ்டேஷன்லயே ரொம்ப நாடகத்தை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க நம்ம சுரேஷோட அம்மா. நம்ம தங்கராஜ் இருந்துட்டு, அத்தை ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க அத்தை, இங்க என்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, நீங்க பாட்டுக்கு இங்க வந்து கத்திக்கிட்டு இருக்கீங்க, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. சுரேஷ் எங்கே அந்த எஸ்ஐ அப்படின்னு சொல்லி கேட்கவும், உள்ளதான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே பாருங்கள் சார், சின்ன ஃபேமிலி இஷ்யூ தான், நாங்கள் பார்த்துக்குறோம், ஃபஸ்ட்டு மதியம் வீட்டுக்கு அனுப்புங்க சார் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள் சார், அந்த பொண்ணை வீட்டை விட்டு அனுப்புறதும் அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி மிரட்டுறதும் அது சின்ன சாதாரண விஷயம்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம தங்கராஜ் கிட்ட கேட்கவும், தங்கராஜுக்கு மறுபேச்சு பேசவே முடியல, அப்படியே திக்கி திணறி போய் நிற்கிறாரு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் சார், உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரையும் நான் விசாரிக்கணும், என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அத்தை என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க அத்தை அப்படின்னு நம்ம சுரேஷோட அம்மா கிட்டே சொல்லவும், சுரேஷோட அம்மா இருந்துட்டு, இங்கே பாருங்கள் சார், சுரேஷ் டீயை குடிச்சிட்டு கப்பை வச்சுட்டு போனா, அந்த கப்பை எடுத்து வையுமான்னு தான் சொன்னேன், அதுக்கு என்ன உன் புள்ளிய சரியாக வளர்க்கல அப்படி இப்படின்னு என்னை கண்டுபடி பேசிட்டாங்க சார் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம அழகுமதிக்கு பயங்கர கோவம் வந்துடுது. இங்கே பாருங்க சார், அப்படியெல்லாம் நடக்கவே கிடையாது, அவங்க என்கிட்ட பொறுமையாக சொல்லியிருந்தாலோ இல்லை தன்மையாக சொல்லியிருந்தாலோ நான் அதை எடுத்து வச்சிருப்பேன். ஆனால் அவங்க தோரணையை வேற மாதிரி எங்களை அடிமையாக நடத்தணும், ஏதாவது ஒரு விஷயத்தில் எங்களுக்கு திட்டிக்கிட்டே இருக்கணும், குறை சொல்லிக்கிட்டே இருக்கணும், அதுக்காக அவங்க வேற மாதிரி தோரணையில் சொன்னாங்க. இங்கே பாருங்க, குடிச்சவங்களுக்கு சிங்கில் எடுத்துகிட்டு போய் அந்த கிளாஸை வைக்க முடியாதுன்னு தான் கேட்டேன், அதுக்கு என் குடும்பத்தை பற்றி பேசினாங்க, என்ன வளர்த்து வச்சுருக்காங்கன்னு, அதனால தான் உங்கள் பையனுக்கு டீ குடிச்சிட்டு அந்த கப்பை எடுத்துகிட்டு போய் சிங்கில் வைக்கிற அளவுக்கு கூட உங்கள் பையனை நீங்கள் வளர்க்கலையான்னு கேட்டேன், அது தப்புன்னு சொல்லிட்டு எல்லாரும் என்னை ரொம்பவே கேவலமாக பேசி என்னோட அப்பா அம்மாவை வீட்டுக்கு வர வச்சு அவங்கள கஷ்டப்படுத்தி என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பி நான் 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படின்னு வெளியே உக்காந்து அதுக்கப்புறம் என் அப்பா வீட்டுக்கு போனேன். அங்கே போயும் என்னை நிம்மதியாக இருக்க விடல, அங்கே ஃபோன் பண்ணி என்னை ரொம்பவே கொடுமைப்படுத்துகிறாங்க. இனிமே இந்த வீட்டுக்கு வரவே வராத, இனிமே நீ இந்த வீட்டில் இல்லாமல் இருந்தால் தான் நிம்மதியாக இருக்கும், அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசுகிறாங்க சார் அப்படின்னு தான் பார்க்க இருக்கிற நியாயத்தை எல்லாத்தையும் நம்ம அழகுமதி சொல்லிடுறாங்க. ஏலம்மா, நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, இந்த பொண்ணு ஒன்று சொல்லுது, இங்கே பாருங்கள் யார் சொல்கிறது உண்மை, இங்கே பாருங்கள் சார், யாரையும் பொய் சொல்லி மாட்டி விடணுன்ற எண்ணம் எனக்கு கிடையாதுங்க சார், அதே மாதிரி யாருக்கும் எந்த ஒரு துரோகமும் நினைக்காதவன் நான், யாருக்கும் பணிஞ்சு போகணும் அப்படின்ற பணிஞ்சு போகக்கூடாது அப்படின்ற எண்ணமும் எனக்கு கிடையாது, அவங்க பெரியவங்க தான், அதுக்காக அவங்க ரொம்ப ஓவராக பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அதனால தான் சார் எனக்கு ஒரு நியாயம் வேணும்னு உங்ககிட்ட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட போலீஸ் இருந்துட்டு, என்ன சுரேஷ் இது, நீ ஒரு எஸ்ஐயா தானே இருக்க, உனக்கு தெரியாதா, உனக்கு தெரியாத விஷயம் கிடையாது, இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ்ன்றது எவ்வளோ பெரிய கேஸு, அந்த கேஸு உன் மேலே விழுந்துச்சுன்னா நீ ஜென்மத்துக்கும் வெளியே வர முடியாது, அது உனக்கே தெரியும்ல, தெரிஞ்சிருந்தும் நீயே உன் பொண்டாட்டியை இவ்வளோ கொடுமைப்படுத்துறியே, என்ன சுரேஷ் இது அப்படின்னு சொல்லி கேட்கவும், சார் அது வந்து சார் இங்கே பாரு சுரேஷ், இதுக்கு மேலே இந்த பொண்ணுக்கு ஏதாவது தொந்தரவோ இல்லை உங்கள் அம்மா உங்கள் அப்பா ஏதாச்சும் இந்த பொண்ணை கேட்குறதோ, ஏதாவது பிரச்சனை நடந்து இந்த பொண்ணு இங்கே போலீஸ் ஸ்டேஷனை வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சுன்னா அடுத்த முறை உனக்கு வேலை போயிடும், அதே மாதிரி இந்த கேஸ் வந்து கண்டிப்பாக நான் லேசுப்பட்டில் விடமாட்டேன், அதே மாதிரி உன்னை உள்ள தள்ளாமையும் விடமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே சுரேஷ் இருந்துட்டு ரொம்பவே பயந்து போயிடுறாரு. இங்கே பாருங்கள் சார், நான் எதுவுமே தப்பு பண்ணலைங்க சார், ஒரு சின்ன விஷயத்துக்கு அந்த கிளாஸை எடுத்து வச்சுருந்தா இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்க
எதிர்பார்க்கவே வந்திருக்காது, இவ பாட்டுக்கு ஓவரா சீன் போட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம சுரேஷ் இருந்துட்டு ரொம்ப கோபமாக பேசுவோம். என்ன சுரேஷ், ஏன் முன்னாடியே இவ்வளோ கோபமாக பேசுகிறீங்க, அப்போது அந்த பொண்ணை எவ்வளோ கொடுமைப்படுத்தியிருப்பீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சார் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சார், நான் சொல்கிறத நம்புங்க சார். இங்கே பாரு சுரேஷ், நீ ஒழுங்காக இருக்கிறதா இருந்தால் இருங்க சுரேஷ், இல்லைனா இந்த பொண்ணு கொடுத்துருக்க கேஸை நான் எஃப்ஐஆர் பண்ணி மேலிடத்துக்கு அனுப்பி இந்த கேஸை நான் விசாரிக்கிற முறையில் விசாரிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். சார் வேண்டாம் சார், நான் இனிமேல் பார்த்து நடந்துக்கிறேன் சார், இந்த பொண்ணுக்கிட்ட எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டேன், நாங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாரு சுரேஷ், கொஞ்ச நேரம் நில்லு, இங்கே பாருங்கள், இந்த பொண்ணை இவ்வளோ மன உடைச்சல ஆளாக்குனதுக்காக நீங்கள் எல்லாருமே இந்த பொண்ணுக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், கேட்டுட்டு இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சுரேஷோட அம்மா இருந்துட்டு, இங்கே பாருங்கள் சார், பண்ணதெல்லாம் அந்த பொண்ணு தான் தப்பு பண்ணது, அப்புறம் எங்களை மன்னிப்பு கேட்க சொல்கிறீங்க, உங்களுக்கு மனசாட்சின்றது ஒன்று இருக்கா இல்லைங்களா சார் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கம்மா, மனசாட்சின்றது என்ன ஏதுன்னு எங்களுக்கு தெரியும், மன்னிப்பு கேட்க சொன்னால் கேட்டுட்டு இந்த பொண்ணை ஒழுங்கு மரியாதை கூட்டிகிட்டு போங்க, அங்கே கூட்டிகிட்டு போய் இந்த பொண்ணை அப்படி பேசுறது இப்படி பேசுறது கொடுமைப்படுத்துறதுன்னு ஏதாவது பண்ணீங்க, உங்களை அடுத்த நிமிஷம் ஜெயிலுக்கு தான் நான் கூட்டிகிட்டு வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே பயங்கர அதிர்ச்சியில் அதாவது நம்ம சுரேஷோட அம்மா இருந்துட்டு, இங்கே பாரு, நான் பண்ணதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இனிமேல் இப்படியெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் மன்னிப்பு கேட்டுடுறாங்க. மன்னிப்பு கேட்ட உடனே நம்ம அழகுமதி இருந்துட்டு அந்த போலீஸ்க்கு, சார் ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார், இந்த பிரச்சனையை எனக்கு எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு கூட தெரியல, இவங்க இல்லாத பொய்யெல்லாம் என் மேலே போட்டு ரொம்ப நாடகம் ஆடுறாங்க, அதனால தான் சார் இந்த பிரச்சனையை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் கேஸ் கொடுக்கலான்னு வந்தேன், எனக்கு ஒரு நியாயத்தை நீங்கள் வாங்கி கொடுத்துட்டீங்க, ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார் அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டுட்டு வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே சுரேஷ் வண்டியை குத்துறாரு, கையை குத்துறாரு, என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்து நம்ம தங்கராஜ் இருந்துட்டு, சுரேஷ் கொஞ்சம் பொறுமையா இரு சுரேஷ், வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் அப்படின்னு நம்ம அழகுமதியை காரில் உட்கார வச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. இந்த பக்கம் நம்ம தங்கராஜ் இருந்துட்டு பயங்கர கோவத்துல அப்படியே தலைமண்டை வெறிச்சு போயிருக்காரு. அதுக்கப்புறம் அதாவது ராமூர்த்திக்கும் காஞ்சனாக்கும் கால் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு நீங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ராமூர்த்தியும் காஞ்சனையும் வீட்டுக்கு வர வச்சிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம சுரேஷ் இருந்துட்டு பயங்கர கோவத்தில், என்னமாம்மா நீங்கள் இவ்வளோ பொறுமையாக இருக்கீங்க, அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் ஏதாவது பேசுவீங்கன்னு பார்த்தா நீங்கள் பாட்டுக்கு அமைதியாகவே இருக்கீங்க, ஏன் மாமா அமைதியாகவே இருந்தீங்க, இங்கே பாரு சுரேஷ், பிரச்சனை வேற மாதிரி போகிற மாதிரி இருந்துச்சு, அதனால தான் நான் கொஞ்சம் பொறுமையாக இருந்தேன், இங்கே பாரு சுரேஷ், உன் பொண்டாட்டி வேற மாதிரி இருக்காடா, இவ்வளோ போய் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன், உன் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க மாமா, அதுக்காக தான் நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னேன், எனக்கு இவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லைன்னு, ஆனால் நீங்கள் தான் எதையோ சொல்லி என் வேலை திரும்ப கிடைக்கணும் சொல்லி இவளை கல்யாணம் பண்ணி வச்சிங்க, அதுவும் என் கல்யாணம் நின்றதுனால எந்த ஒரு அசிங்கமும் வரக்கூடாது இன்னொரு காரணத்துக்காகவும் இவளை கல்யாணம் பண்ணி வச்சுங்க. இப்போ தினம் நான் இவகிட்ட அசிங்கப்படுறதும் அவமானப்படுறதும் கேவலப்படுறதும் நான் ஒவ்வொரு நாளும் கொடுமையை தான் அனுப்ப வச்சுக்கிட்டு இருக்கேன், இவளை கொடுமைப்படுத்துறேன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறா, ஆனா ஒவ்வொரு நாளும் இவ தான் என்னை கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கான்னு அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல யாருமே என்னை புரிஞ்சுக்கவே மாட்டாங்க மாமா, இப்போ என்ன மாமா பண்றது அப்படின்னு சொல்லவும், அப்புறம் வெளியே போய் அதாவது வீட்டுக்கு வெளியே வந்து நின்றுறாங்க. நின்ற உடனே நம்ம சுரேஷ் இருந்துட்டு, அத்தை அவளுக்கு ஆரத்தி எடுத்து உள்ளே வரவைங்க அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு சுரேஷ் இருந்துட்டு, மாமா என்ன மாமா பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள், சுரேஷ் கொஞ்ச நேரம் அமைதியாக இரு, மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை இது அப்படின்னு சொல்லி கேட்கவும், அத்தை நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழகுமதி அதாவது அழகுமலரை இது ஆரத்தி கொண்டு வர சொல்கிறாங்க. ஆரத்தி கொண்டு வந்து நம்ம அழகுமதி இருந்துட்டு ஆரத்தியை எடுக்கலான்னு போகிறாங்க. அந்த நேரம் பார்த்து சுரேஷ் இருந்துட்டு, ஒரு நிமிஷம் நில்லுங்க அத்தை, அந்த ஆரத்தி எடுத்து நீங்கள் வாங்குங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுரேஷோட அம்மா கிட்ட சொல்கிறாங்க. மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை இதெல்லாம், அதை சொல்கிறத மட்டும் செய்யுங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு செய்ய வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அழகுமதி மகாராணி மாதிரி நினச்சதை சாதிச்சுட்டு இப்போது வீட்டுக்குள்ளே சகல மரியாதையோட வீட்டுக்குள்ளே வராங்க. வந்த உடனேயே அங்கே இருக்கிற அதாவது ரேவதி அழகுமலர் இவங்க ரெண்டு பேருமே பயங்கர ஷாக்கு. அதுக்கப்புறம் மலர் இருந்துட்டு ரேவதி என்ன ரேவதி இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படியே ஆச்சரியமாக இருக்குது, என்ன நடந்திருக்கும் போலீஸ் ஸ்டேஷனில், இப்போது மதிய ஆரத்தி எடுத்து உள்ளே வர வைக்கிறாங்களே, அந்த அளவுக்கு அங்கே என்ன தான் நடந்திருக்கும் எனக்கும்
தெரியலையே என்ன நடந்துச்சுன்னு. ஐயோ! எது நடந்திருந்தாலும் நல்லதுக்கே நடந்திருக்கணும். அதுவும் இவங்க ஆர்த்தி எடுக்கிற அளவுக்கு அங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஒரு வேளை மன்னிப்பு கேட்டிருப்பாளோ அப்படின்னு கேட்கவும், இல்லை இல்லை ரேவதி, கண்டிப்பாக மன்னிப்பு கேட்டிருக்கவே மாட்டா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம அதாவது சுரேஷோட அப்பாவும் அம்மாவும் பயங்கர கோவத்தில் போய் சேர் மேலே உட்காடுறாங்க. உட்காந்த உடனே நம்ம அதாவது தங்கராஜு போய் உட்கார்றாரு. இங்கே பாருங்க மாப்பிள்ள, இந்த குடும்பத்தில் என்னென்ன நடக்குதுன்னு எனக்கு எதுவுமே புரியல. இத்தனை வருஷமாக இந்த குடும்பத்தில் எல்லாமே ரொம்ப நல்லா போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் என்னைக்கு இவன் இந்த வீட்டில் கால் அடி எடுத்து வச்சாலோ அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் வீட்டில் ஒவ்வொரு விஷயத்துக்கும் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட பொறுமையாக போகவே மாட்டேங்கிறா இவ அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசிக்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள், அதாவது நான் உங்ககிட்ட வணங்கி போகக்கூடாதுன்னாலாம் அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் நடத்துகிற தோணு, அதாவது நீங்கள் எங்களை அடிமையாகவே வச்சுருக்கணும்னு நினைக்கிறீங்க, அதுதான் தப்புன்னு உங்ககிட்ட நான் புரிய வைக்கிறேன். எங்களுக்கு உடம்பு முடியலன்னா நீங்கள் செய்கிறதும், உங்களுக்கு முடியலன்னா நாங்கள் செய்கிறதும் அதுதான் மனுஷத்தன்மை. ஆனால் உங்ககிட்ட யாருக்கிட்டையுமே மனுஷத்தன்மைன்றது ஒன்று இல்லவே இல்லை. அதுக்காக தான் நான் எனக்கான நியாயத்தை வேணும்னு போலீஸ் ஸ்டேஷனில் போய் நின்றேன். இனிமேலும் யாராவது என்கிட்ட ஏதாவது மனசாட்சி இல்லாமல் பேசுனீங்க, இல்லை நியாயம் இல்லாமல் பேசுனீங்கன்னா கண்டிப்பாக எனக்கான நியாயத்தை வாங்கிறதுக்காக நான் எங்கே வேணாலும் போவேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு சுரேஷ் இருந்துட்டு, இங்கே பாருடி, உனக்கு என்ன தைரியம், எவ்வளோ திமிரு, எதுக்காகடி இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? இங்கே பாருங்க, யாரையும் கஷ்டப்படுத்தணும்னோ நான் இப்படி பண்ண கிடையாது. எனக்கு நியாயத்தை வாங்கணும்னு தோணுச்சு, அதனால தான் நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன். எப்படி உன்னால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக முடிஞ்சிச்சு? என் குடும்பத்தில் இருக்கிற யாருமே போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் போனதே கிடையாது, அங்கே காலையும் வச்சது கிடையாது. அப்படி இருக்கும்போது எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷன் வாசலை மெரிக்க வச்சுட்டு, இங்கே பாருங்க, அது ஒன்றும் தப்பான இடம் இல்லையே, ஒருத்தருக்கு நியாயம் கிடைக்கிறதுக்காக போகிறது தப்பு ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம சுரேஷோட அப்பா இருந்துட்டு, இங்கே பாரு சுரேஷ், இனிமே அவகிட்ட யாரும் பேசாத, யாருமே பேசக்கூடாது. இந்த குடும்பத்திலேருந்து ஒருத்தர் கூட அவகிட்ட பேசவே கூடாது. பேசுறதுனால தானே சண்டை வருது. அவள் இந்த வீட்டுக்குள்ளே எப்படியாவது இருந்துட்டு போகிறா. இனிமே அவகிட்ட யாராவது வாயை திறந்து பேசுனீங்க, அவ்வளோதான். இங்கே பாருங்க மாமா, அப்படியெல்லாம் இருக்க முடியாது. இங்கே பாருமா மதி, உனக்கு இந்த வீட்டில் யார் என்ன தடை சொன்னாங்க? இந்த வீட்டில் இருக்கிற வேலை எல்லாத்தையும் நீ தான் செய்யணும், எல்லா பொறுப்பையும் நீ தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்களா? இல்லை, நீ நினச்ச மாதிரியே வேலைக்கு போகிற, நீ நினச்சதை செய்கிற. அப்படி இருக்கும்போது இந்த வீட்டில் இருக்கிறவங்க மேலே உனக்கு என்ன கோவம்? எதுக்காக இப்படியெல்லாம் பண்ண அப்படின்னு கேட்கவும், நடந்த விஷயமெல்லாம் உங்களுக்கே தெரியும். தெரிஞ்சதுக்கப்புறம் தெரியாத மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இனிமேலும் இந்த வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனை வந்தால் கண்டிப்பாக நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம காஞ்சனா வராங்க. வந்த உடனேயே காஞ்சனாவும் ராமூர்த்தியும் வராங்க. வந்த உடனேயே நம்ம காஞ்சனாவும் ராமூர்த்தியும் ரொம்ப பதறி போய், மதி எதுக்காக மதி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன்? இங்கே பாரு மதி, நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை மதி. ஏன் மதி இப்படி எங்கள் பேச்சை கேட்காம இப்படியெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க? இங்கே பாருங்கப்பா, எனக்கு நியாயம் கிடைக்கணும்னா எங்கே போனால் என் நியாயம் கிடைக்கும்ன்றதுக்காக தான் நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன்ப்பா. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனதுனால தான் இப்போ அவங்களாம் மன்னிப்பு கேட்டு என்னை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது அன்னைக்கே நடந்திருந்தா நான் எந்த பிரச்சனையும் பண்ணியிருக்க மாட்டேனே. என் மேலே எந்த ஒரு தப்புமே இல்லாமல் என்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லி எல்லாரும் என்னை கட்டாயப்படுத்தினாங்க, என்னென்னமோ பேசினாங்க, என்னோட உங்கள் வளர்ப்பை பற்றி தப்பாக பேசினாங்க. அதனால தான்ப்பா எனக்கு கோவம் வந்து நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன். அதுவும் மட்டும் இல்லாமல் நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணுன்ற எண்ணம் எனக்கு கிடையவே கிடையாதுங்கப்பா. காலையில் நான் ரூமில் உட்காந்துக்கிட்டு இருக்கப்போ எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்களே, இவர் கால் பண்ணி என்னை மிரட்டுறாரு, என்னென்னமோ பேசுகிறாரு. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு என்னை பொறுமையாக இருக்க சொல்கிறீங்களா? இதை எப்படி என்னால் எடுத்துக்கிறதுன்னு தெரியலங்கப்பா. அதனால தான் இதை எப்படியாவது சரி பண்ணி ஆகணுன்றதுக்காக தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன். இந்த விஷயத்த உங்களாலும் சரி பண்ண முடியாது, என்னாலும் சரி பண்ண முடியாது. அதனால தான்ப்பா எங்கே போனால் சரி பண்ண முடியுமோ அங்கே போனேன். அது ஒன்றும் தப்பு இல்லையேப்பா அப்படின்னு சொல்லவும், இல்லைம்மா மதி, ஏமா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? இங்கே பாருமா மதி, இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுமா, இதெல்லாம் தப்புமா அப்படி
அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கப்பா, தப்பு பண்ணால் மட்டும்தான் தப்பு, தப்பு பண்ணாமே தப்பு தப்புன்னு எப்படிப்பா நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்கப்பா. இங்கே பாத்தியா, இவ எவ்வளோ வாயாடுறான்னு பாத்தியா? அதனால தான் சொன்னேன் என்ன வளர்த்து வச்சுருக்காங்கன்னு. ஆனால் என்னையே தப்பு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே 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 இருக்கிறது, இங்கே நடக்கிறது எதுவுமே என்னால் ஏற்றுக்கவே முடியல அப்படி இப்படின்னு பயங்கர கோவத்தில் பேசிக்கிட்டு இருக்கவும், நம்ம தங்கராஜ் இருந்துட்டு, அத்தை கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்கத்த, இந்த வீட்டில் அழகுமதி எப்படி இருக்காளோ இருக்கட்டும், அவளை யாரும் எந்த கேள்வியும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட மலர் இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. ரேவதி, இங்கே என்ன ரேவதி நடந்துக்கிட்டு இருக்கு? இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே மதிக்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்களாமே, இதை நினச்சா எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. எப்படி மன்னிப்பு கேட்குற அளவுக்கு மதி இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்கா? இவங்களுக்கெல்லாம் இப்படி பண்ணாதான் அண்ணி இப்படியெல்லாம் சரி வரும், இவங்களுக்கு இப்படி பண்ணலைன்னா இவங்களுக்கு புத்தியே வராது, இதுக்கு மேலே நம்ம உங்களையும் மதியையும் கஷ்டப்படுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. அதனால் மதி பண்ணுறது எல்லாமே சரிதான், நீங்கள் எதுவுமே கண்டுக்காதீங்க, அமைதியாக இருங்க. இங்கே பாரு ரேவதி, என்னையே பார்த்து மதி ஒரு வார்த்தை சொல்லிட்டா, எனக்கு சுயமரியாதை இல்லைன்னு சொல்லிட்டா. இத்தனை நாளாக இந்த வீட்டில் நான் சுயமரியாதை இல்லாமல் தான் இருந்திருக்கேன், அதை எனக்கு மதி தான் புரிய வச்சா அப்படின்னு சொல்லவும், அண்ணி என்ன நீ சொல்கிறீங்க? இங்கே பாரு ரேவதி, மதிக்கிட்ட நான் போய் மன்னிப்பு கேட்டுரு, எதுக்காக இவ்வளோ சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன்னு கேட்டேன். இங்கே பாருங்கள், என்னாலெல்லாம் உங்களை மாதிரி சுயமரியாதை இல்லாமலாம் இருக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லி என்னை கேட்டுட்டா. அந்த நிமிஷத்துலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் என் மனசு பாடப்பட்டுக்கிட்டு இருக்கு. நான் என்ன தப்பு செஞ்சேன்னு எனக்கே தெரியல அப்படி இப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம அது ரேவதி இருந்துட்டு, இங்கே பாருங்கண்ணே, மதி இந்த வீட்டுக்கு வந்துட்டாங்கல்ல, கண்டிப்பாக இந்த வீட்டில் இருக்கிற எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் மாற்றுவாங்க, நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சுரேஷ் இருந்துட்டு, மாமா கொஞ்சம் வெளியே போயிட்டுலாம் வரீங்களா மாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. சரி வா அப்படின்னு சொல்லி வெளியே கூட்டிகிட்டு போகிறாங்க. வெளியே போன உடனே சரக்கு ஃபுல்லாக அடிக்கிறாரு. ஃபுல்லாக அடிச்சுக்கிட்டு, மாமா என் வாழ்க்கையே நாசமாக போயிடுச்சுங்க மாமா, நான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணை நான் எப்படியெல்லாம் பார்த்துக்கணும், அந்த பொண்ணு என்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு என்னென்னமோ ஆசையை வச்சுக்கிறேன். ஆனால் எனக்கு இப்படி ஒரு பொண்டாட்டி வந்து அமைஞ்சிருச்சுங்களே மாமா, இப்போது என் வாழ்க்கையை எப்படி நான் திரும்ப மீட்பேன்? என்னால் இந்த வாழ்க்கையை வாழ முடியாதுங்க மாமா, எனக்கு எப்படியாவது டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க மாமா, ப்ளீஸ் மாமா, உங்களை நான் கெஞ்சி கேட்குறேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடவும், இங்கே பாரு சுரேஷ், நடக்கிறதெல்லாம் பார்த்தா அந்த பொண்ணு திருந்தவே மாட்டா போல, அவள் அடங்கவும் மாட்டா போல, அவளை எப்படியாவது நம்ம அடக்கி ஆகணும், அதுக்கு நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும், அவள் உன்னோட வழிக்கு வரணும், நீ தான் அவளை எப்படியாவது அடக்கணும் சுரேஷ், எதுக்காக அவளுக்கு நீ பயந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க மாமா, நான் எதுக்கு மாமா அவளுக்கு பயந்துக்கிட்டு இருக்கணும்? என்னால் அவளுக்கு பயந்துட்டெல்லாம் இருக்க நான் அவளுக்கு பயந்துட்டெல்லாம் இல்லை, ஏதாவது ஒரு விஷயத்த பேசினா அவள் 10 விஷயமா பேசுகிறா, ஒரு வார்த்தை பேசினா அவள் 10 வார்த்தையை பேசுகிறா மாமா, அவகிட்ட என்னால் வாய் கொடுக்கவே முடியல, இவகிட்ட ஏன்டா வாய் கொடுத்தோன்னு நான் நினைக்கிற அளவுக்கு அவள் பேசுகிறா மாமா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு சுரேஷ், கொஞ்சம் கொஞ்சமாக அவளை நீ தான் மாற்றணும், மாற்றி உன்னோட வழிக்கு கொண்டு வர்றது உன்னோட பொறுப்பு, அதை நீ தான் செய்யணும், என்னால் செய்ய முடியாது சுரேஷ், உன்கிட்ட நான் சொல்ல தான் முடியும், நான் வந்து செய்ய முடியாதுல்ல, அதை நீ தான் புரிஞ்சுக்கிட்டு அது எல்லாத்தையும் செஞ்சு காட்டணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கிளாஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் நம்ம சுரேஷோட அம்மா இருந்துட்டு, மலரு காஃபி கொண்டா மலரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம மலர் இருந்துட்டு ஏதோ யோசனையிலேயே நின்றுக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம மலருக்கு நம்ம சுரேஷோட அம்மா கூப்பிட்றது கேட்கவே மாட்டேங்குது. இவங்க பாட்டுக்கு கத்திக்கிட்டே இருக்காங்க. நம்ம அழகு மலர் இருந்துட்டு அப்படியே கிச்சனில் பொம்மை மாதிரி நின்றுக்கிட்டே இருக்காங்க. என்ன இவ கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், இவ பாட்டுக்கு அமைதியாகவே இருக்காளே, என்னாச்சு இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வராங்க. கிச்சனுக்கு வந்த உடனே பால் ஒரு பக்கம் பொங்கிட்டு போயிட்டே இருக்கு. நம்ம மலர் ஒரு பக்கம் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அடையே மலரு, என்னடி ஆச்சு உனக்கு? எதுக்காக இப்படி பித்து பிடிச்ச மாதிரி நின்றுக்கிட்டு இருக்க? இங்கே பாருடி, நீயும் ஒரு மாதிரி மார்க்கமாக தான் நடந்துக்கிட்டு இருக்க. அந்த திமிரு பிடிச்சி வீட்டுக்கு வந்ததுலேருந்து நீயும் அவளை மாதிரி மாறலன்னு ஆசை வச்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அத்தை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை, ஏன்
அப்படியெல்லாம் பேசுகிறீங்க? இங்கே பாருடி, உன்னோட நடவடிக்கைலாம் பார்த்தா அப்படி தான் தெரியுது. 10 முறைக்கு மேலே நான் உன்னை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு காது கேட்காத மாதிரி நின்றுக்கிட்டே இருக்க, பின்னாடி பாலை பொங்க விட்டுக்கிட்டு இருக்க, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க அத்தை, ஏதோ நினப்பில் இருந்துட்டாங்க அத்தை, எனக்கு காதில் விழலை, காதில் விழுந்திருந்தா கண்டிப்பாக வந்திருப்பேன் அத்தை அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடி, நீயும் அவளை மாதிரி திமிரு பிடிச்சவளா இப்போ என்கிட்ட பதில் சொல்லிக்கிட்டு இருக்கியா? இந்த மாதிரி திமிரு பிடிச்செல்லாம் ஆடாத என்கிட்ட. அத்தை, நான் எங்க அத்தை திமிரு பிடிச்சி பேசினேன்? நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னேன், அது கூட தப்புங்களா அத்தை அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னடி என்ன நீ பாட்டுக்கு கூட கூட பேசிக்கிட்டே இருக்க, இங்கே பாரு இந்த மாதிரி பேசுகிற வேலைலாம் வேண்டாம். என்னத்தை நான் பேசினேன்? எதுவுமே பேச கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம மலர் சொல்லவும், என்ன மலர் திரும்ப திரும்ப கூட பேசிக்கிட்டே இருக்க? இங்கே பாரு மலர், உன்கிட்ட இருந்து கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை மலர், முதல்ல காஃபி கொண்டு வா, உன் மாமா கிட்ட நீ பண்ணதெல்லாம் சொல்கிறேன் போய் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக போய் சுரேஷோட அப்பா கிட்ட, இங்கே பாருங்க மலர் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லைங்க, நான் பாட்டுக்கு கூட்டிகிட்டே இருக்கேன், அவள் பாட்டுக்கு கிச்சனில் நின்று எதையோ வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா, பாலை பொங்க விட்டுக்கிட்டு இருக்கா, இதெல்லாம் எதுக்குடின்னு என்னடின்னு கேட்டதுக்கு அவள் பாட்டுக்கு கூட கூட பேசிக்கிட்டே இருக்காங்கங்க. அந்த திமிரு பிடிச்சவ மாதிரியே இந்த மலரும் மாறிட்டாங்க. இந்த குடும்பத்தில் நமக்கு மரியாதைன்றது கொஞ்சம் கூட இல்லைங்க, நம்ம மரியாதையெல்லாம் போயிடுச்சுங்க, இனிமே நம்ம இந்த வீட்டில் ஒரு கொத்தடிமை மாதிரி தாங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லவும், என்னத்தை நீங்கள் பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு மனசாட்சியிலிருந்து ஒன்று இல்லவே இல்லையா? எதுக்காகத்தான் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? பாருங்க எப்படி பேசுகிறான்னு பாருங்க, இப்படியெல்லாம் மலர் பேசுவான்னு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கலங்க அப்படின்னு சொல்லவும், அந்த நேரம் பார்த்து பாக்கியராஜ் வராங்க. வந்த உடனேம்மா என்னாச்சுமா, எதுக்காகம்மா இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், வா பாக்கியராஜ் வா, இங்கே பாரு பாக்கியராஜ், உன்னோட பொண்டாட்டி எங்களை எதிர்த்து பேசுகிறா, என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கா, அந்த திமிரு பிடிச்சவ மாதிரியே மாறிட்டா, அவளும் எங்களை மதிக்காமல் போயிட்டா, இனிமே யார் இந்த வீட்டில் எங்களை ஒழுங்காக பார்த்துப்பா? இங்கே பாரு சுரேஷ், இந்த வீட்டில் எங்களுக்காக யாரும் கிடையாது, எங்களை பத்திரமா பார்த்துக்கிறதுக்கும் ஆள் கிடையாது, அப்படி இருக்கும்போது நாங்கள் எதுக்காக உயிரோடு இருக்கணும்? நாங்கள் இந்த உலகத்தை விட்டே போகிறோம் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு நம்ம அழகுமலருக்கு பயங்கர கோவம் வந்துடுது. இங்கே பாருங்கத்த, இத்தனை நாளாக நீங்கள் பேசினதுக்கு எல்லாத்துக்கும் நான் பொறுமையாக தான் இருந்தேன், ஆனால் நீங்கள் பாட்டுக்கு பேசிக்கிட்டே போகிறீங்க, நான் என்ன தப்பு பண்ணேன் சொல்லுங்கள்? எனக்கு ஏதோ ஒரு யோசனையில் நின்றுக்கிட்டு இருந்தேன், பால் பொங்கிடுச்சு, நீங்கள் கூப்பிட்டது கேட்கல, அதனால தான் அத்தை நான் வரலை, நீங்கள் கூப்பிட்டது கேட்டிருந்தேன் நான் வந்திருப்பேன்னு உங்ககிட்ட நான் பதில் தான் சொன்னேனே தவிர உங்களை எதிர்த்து எங்கே பேசினேன்? இங்கே பாருங்கத்த, நீங்கள் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை, அதனால தான் அழகுமதி போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கா, நீங்கள் அப்படி போயும் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காமல் நடந்துக்கிட்டு இருக்கீங்க. இங்கே பாருங்கத்த, மற்றவங்களை கொஞ்சமாவது புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க, நீங்கள் பாட்டுக்கு மற்றவங்களை ஒரு மாதிரி அடிமையாக இருக்கணும்னு மட்டும் நினைக்காதீங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக பேசிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. போன உடனே ஏங்க பார்த்தீங்களாங்க அவள் எப்படியெல்லாம் பேசிட்டு போகிறான்னு பார்த்தீங்களா? பாக்கியராஜ், இங்கே பாரு பாக்கியராஜ், நீ தான் உன் பொண்டாட்டிக்கு சொல்லி கொடுத்தியடா இப்படியெல்லாம் பேச சொல்லி, இங்கே பாருங்கம்மா, அவள் பதில் தான் சொல்லிட்டு போனா, அவள் எங்கம்மா எதிர்த்து பேசுனா, ஏமா இதை பெருசுப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், என்னடா பொண்டாட்டிக்கு ஆதரவாக பேச ஆரம்பிச்சிட்டியா? இங்கே பாருங்க, இந்த வீட்டில் நமக்காக இந்த வீட்டில் யாருமே இல்லைங்க, நம்ம இந்த உலகத்தை விட்டு போகிறது தான் கொஞ்சம் சரியாக இருக்கும், இங்கே யாருக்கும் நம்ம பாரமாக இருக்க தேவையில்லைங்க, நம்ம போயிடலாம் சரிங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அந்த நேரம் பார்த்து நம்ம சுரேஷும் தங்கராஜும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம சுரேஷோட அம்மா அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்ம சுரேஷ் வந்துட்டு, மா எதுக்காகம்மா அழுதுகிட்டு இருக்க, வாடா வா, நீ ஒன்று தான் குறை, உன் பொண்டாட்டியும் சரி அந்த பாக்கியராஜோட பொண்டாட்டியும் சரி எனக்கு கொஞ்சம் கூட மதிக்கிறதே கிடையாது, எனக்கு மரியாதையும் கொடுக்கறது கிடையாது, ஒரு எல்லளவு கூட என் மேலே மரியாதை இல்லை, அப்படி இருக்கும்போது எப்படிடா இந்த வீட்டில் என்னால் நிம்மதியாக இருக்க முடியும்? இந்த வீட்டில் ஒரு அடிமை மாதிரி இருக்கிறதுக்கு நாங்கள் இந்த உலகத்தை விட்டே போயிடுறோம்டா, இனிமேல் இந்த வாழ்க்கையே எனக்கு தேவையில்லடா அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதுகிட்டே இருக்கவும், என்னம்மா ஆச்சு, எதுக்காகம்மா இப்படி பேசிக்கிட்டு இருக்க? இங்கே பாருடா, உன் அண்ணி இத்தனை வருஷமா என்கிட்ட ஏதாவது ஒரு வார்த்தை எதிர்த்து பேசியிருக்காளா? ஆனால் இன்னைக்கு என்னை எதிர்த்து என்னென்னமோ பேசுகிறாடா, அவள் பேசுறத என்னால் தாங்க முடியலடா, அவள் இப்படியெல்லாம் பேசுவான்னு என்னால் கனவுல கூட நினச்சி பார்க்க முடியல, அந்த அளவுக்கு பேசிட்டு போயிட்டாடா, இப்போது என்னால் ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாக்கியராஜ் இருந்துட்டு மலர்கிட்ட போயிட்டு, என்ன மலர்
நீ இப்படி மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசிட்டு வந்துட்டே. அப்போது என்னோட அப்பாவும் அம்மாவும் ரொம்ப புலம்பிக்கிட்டே இருக்காங்க. இங்கே பாருங்க, நான் என்னங்க தப்பு பண்ணேன்? ஏதோ தெரியாமல் பண்ணதுக்காக அவங்க அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் ஏதோ ஒரு யோசனையில் இருந்துட்டேன். அதனால என்னால் கேட்க முடியலன்னு தானே சொன்னேன். வேறு என்னங்க சொன்னேன்? அவங்கள எதிர்த்து என்ன வார்த்தை பேசினேன்? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஓவருங்க. இனிமேல் இப்படியே என்னால் பொறுமையெல்லாம் இருக்க முடியாதுங்க. மதி சொன்ன மாதிரியே எனக்கு சுயமரியாதை இல்லைங்க. அதனால தான் உங்கள் அம்மா என்னை இப்படியெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. சுயமரியாதையோடு நானும் இருந்திருந்தா இப்போது இந்த வீட்டில் யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. உங்கள் அம்மா பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த வீட்டில் முதல்ல நான் இருந்திருக்க மாட்டேன். இனிமேல் உங்கள் அம்மா பண்ணுற கொடுமையெல்லாம் என்னால் ஏற்றுக்கிட்டு அமைதியாக இருக்க முடியாதுங்க. இப்போது நீங்கள் என்ன தான் சொல்ல வரீங்க? உங்கள் அம்மா கிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்கணும் அப்படி தானே? அதுக்காக தானே வந்திருக்கீங்க? இங்கே பாரு மலரு, நான் அதுக்காகலாம் வரல மலரு. ஏன் மலரு இவ்வளோ கோவமாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க, நான் எதுக்காக இவ்வளோ கோவமாக இருக்கேன், எதுக்கு இவ்வளோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தா ஏங்க இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க. நம்ம அழகுமதி மாதிரியே அழகுமலரும் தைரியமாக தனக்கானதுக்கு நம்ம தான் நிற்கணும்னு நிற்பாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம